வணக்கம். வெல்கம் டு அம்மா ஐஏஎஸ் அகாடமி. வருகின்ற டிஎன்பிஎஸ்சி மற்றும் டிஎன்யூஎஸ்ஆர்பி தேர்வுகளை மையப்படுத்தி மிக முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ், இப்போ உலகில் பல்வேறு நாடுகளுக்கு இடையே போர் நடைபெற்று வருகிறது மற்றும் போர் சூழல் காணப்படுகிறது. இந்த நேரத்தில் 2024 2025 இந்த ஆண்டில் உலக அளவில் எந்த நாடு தன்னுடைய இராணுவ செலவினங்களுக்கு அதிக நிதியை பயன்படுத்தியது அப்படின்னு சொல்லிட்டு டாப் 10 மிலிட்ரி ஸ்பெண்டர்ஸ் 2024-25 அதிகமான இராணுவ செலவினங்களுக்கு அதிக நிதியை ஒதுக்கிய 10 டாப் 10 நாடுகள் எது, அது எவ்வளவு தொகையை ஒதுக்கியிருக்காங்க, இந்தியாவோட நிலை அதில் எந்த நிலையில் இருக்குது, எவ்வளவு நிதி நம்ம ஒதுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தகவல் வந்து மிக முக்கியமானது. அது குறித்து பார்க்கலாம். ஸோ இந்த உலகளாவிய இராணுவ செலவினம் வந்து 2024 ஆண்டில், இந்த 2024-25ன்னு சொல்கிற அந்த 2024 ஆண்டில் $2718 பில்லியன் உயர்ந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. 2024 ஆண்டு மட்டும் இந்த உலக அளவில் இராணுவ செலவினங்களுக்காக மட்டும் ஒட்டுமொத்த உலக நாடுகளும் $2718 பில்லியன் அமெரிக்க டாலரை செலவிட்டிருக்காங்க. இது வந்து கடந்த ஆண்டை விட 9.4%, 2023 ஆண்டை ஒப்பிடும்போது இது 9.4% இந்த இராணுவ செலவினம் உலக அளவில் உயர்ந்துள்ளது அப்படிங்கிற ஒரு தகவலையும் சொல்லியிருக்காங்க. இது உலகளாவிய நாடுகளோட உள்நாட்டு உற்பத்தியில் ஜிடிபியில் 2.5% உயர்ந்துள்ளது என்ற தகவலையும் சொல்லியிருக்காங்க. ஸோ 2.5% ஜிடிபி இது வந்து இந்த இராணுவ செலவினம் ஒட்டுமொத்த உலகளவில் இருக்குது. இப்போ இந்தியாவோட ஜிடிபி இருக்குது, இந்த ஜிடிபியில் கல்விக்கு எவ்வளோ தொகை அப்படின்னு சொல்லி ஜிடிபி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படிம்பாங்க. அதில் அதே மாதிரி உலகளவில் கம்பேர் பண்ணும்போது உலகளவு ஜிடிபியில் 2.5% இராணுவ செலவினங்களுக்கு செலவிடப்படுகிறது அப்படிங்கிற தகவல் சொல்கிறாங்க. இந்த 2024 ஆண்டில் இராணுவத்திற்கு அதிகமாக செலவிட்ட தொகை, தன்னுடைய நிதியை செலவிட்ட நாடு வந்து அமெரிக்கா முதலிடத்தில் உள்ளது. இது வந்து 37% உலகளாவிய இராணுவ செலவினத்தில் 37% வந்து அமெரிக்கா செலவு பண்ணியிருக்காங்க. இது அமெரிக்கா முதலிடத்தில் உள்ளது. இரண்டாவது இடத்தில் வந்து சீனா உலகளாவிய இராணுவ செலவினத்தில் 12% செலவு செய்து சீனா இரண்டாவது இடத்தில் உள்ளது. ஸோ அமெரிக்கா சீனா மட்டுமே ஒட்டுமொத்த உலகளவில் அதிகமாக இராணுவத்திற்கு செலவு செய்யும் நாடுகளில் 2 நாடுகளும் சேர்த்தாவே பாதிக்கு மேலே கிட்டத்தட்ட 50% செலவுகளை வந்து இந்த 2 நாடுகளும் மட்டுமே செய்கிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் வருது. அது மட்டும் இல்லாமல் 3வது இடத்துல வந்து ரஷ்யா வந்து இராணுவ செலவினத்தில் 5.5%, 3வது இடத்துல ரஷ்யா உள்ளது. இதில் வந்து இந்தியா வந்து 5வது பெரிய இராணுவ செலவின நாடாக உள்ளது. 2024 முதலிடத்தில் அமெரிக்காவும், 2வது இடத்தில் சீனாவும், 3வது இடத்தில் ரஷ்யாவும், 5வது இடத்தில் உலகில் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடான இந்தியா வந்து 5வது உலகளாவிய இராணுவ செலவின நாடாக உள்ளது அப்படிங்கிற தகவலை 2024 கணக்குப்படி சொல்கிறாங்க. இந்தியா வந்து $86.1 பில்லியன் செலவிடுவதோடு 2023 ஆண்டு முதல் இந்த இராணுவ செலவினம் வந்து 1.6% வளர்ச்சியை கண்டுள்ளதாகவும் சொல்கிறாங்க. 2023 ஆண்டு இந்தியா இராணுவத்திற்காக செலவிட்ட தொகையை விட 1.6% உயர்ந்து 2024 ஆண்டு $86.1 பில்லியன் செலவிட்டதாக குறிப்பிட்டுறாங்க. இது வந்து உலகளாவிய இராணுவ செலவினத்தில் 3.2% உள்ளது. ஸோ உலகின் மிகப்பெரிய ஆயுத இறக்குமதி நாடாக உள்ள இந்தியா வந்து இந்த அமெரிக்கா, சீனா, ரஷ்யாவையும் பின்னாடி தான் இருக்காங்க. இந்த இராணுவ செலவினத்தில் அவங்களோட இந்தியாவோட செலவின விகிதம் வந்து 3.2% உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ உலகத்தில் அதிகமாக இராணுவத்திற்கு எந்த நாடு செலவிடுகிறதுனா, ஒட்டுமொத்த உலகமும் செலவிடுவது 100% என்றால் அதில் அமெரிக்கா 37%, சீனா 12%, ரஷ்யா 5.5% என்று முதல் 3 இடங்களில் இருக்காங்க. 5வது இடத்துல 3.2% பங்குடன் இந்தியா 5வது இடத்தில் உள்ளது. இது இந்த வளர்ந்த
இந்த 3 நாடுகளை விட பின்னாடி இந்த வகையில் இந்தியா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலையும் சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2023 விட 2024 அதோட செலவினம் அதிகரித்துள்ளது 1.6% அப்படிங்கிற ஒரு தகவலையும் சொல்லியிருக்காங்க. இது உலகளாவிய இராணுவ செலவின பயன்பாடும் 2023 ஒப்பிடும்போது 2024 9.4% அதிகரித்துள்ளதாகவும் தகவலை சொல்கிறாங்க.